எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் கிருத்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியனுங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோடைய விளைவு தான் இந்த விஜய் கிருத்திக் ஆர் அப்படிங்கிற சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த 2024 ஆண்டு என்பது இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான ஒரு ஆண்டு. இந்த ஆண்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கிறது நிர்ணயிக்கக்கூடிய ஆண்டு. அது மட்டும் இல்லை, இப்போது கரண்டில் இருக்கக்கூடிய நம்ம பிரதமர் அடிக்கடி தமிழகத்துக்கு விசிட் பண்ண ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதுவும் பார்த்திங்கன்னா அடுத்த நம்ம இந்தியாவினுடைய பிரதமர் யார் என்பது இந்த ஆண்டில் தான் நமக்கு தெரிய வரவும் போகுது. அது நடந்து கொண்டே இருக்க சூழ்நிலையில் 7 கட்டங்களாக நமது இந்தியாவினுடைய லோக்சபா தேர்தலை தீர்மானித்து அதில் 6 கட்டங்களாக என்னாச்சுன்னா எல்லா எலெக்ஷனும் முடிஞ்சிருச்சு. ஒரு கட்ட தேர்தல் நமக்கு ஜூன் 1ஆம் தேதி நமக்கு இருக்குது. ஸோ அந்த ஜூன் 1ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த இறுதிக்கட்ட எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த பகுதி வாரணாசி பகுதியில் தான் பார்த்திங்கன்னா அந்த இறுதிக்கட்ட எலெக்ஷன் என்பது தேர்தல் என்பது நடக்க இருக்குது. அந்த இறுதிக்கட்ட தேர்தல் நடக்கக்கூடிய இடத்துல தான் நம்மளுடைய பிரதமர் திரு மோடி அவர்கள் அங்கே கேண்டிடேட்டாக அவர் நிற்கிறார். அவர் நிற்கக்கூடிய அந்த பகுதியினுடைய எலெக்ஷன் பிரச்சாரமெல்லாம் அதை ஒட்டி முடிச்சுட்டு அவர் மே 30 அன்னைக்கு எல்லா எலெக்ஷனையும் முடிச்சுட்டு நேராக என்ன பண்ணுறாருன்னா அங்கேருந்து டைரெக்டாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நமது கன்னியாகுமரி பகுதிக்கு வராரு. அங்கேருந்து எப்படி வராரு அப்படின்னா, முதல்ல டெல்லியிலிருந்து திருவனந்தபுரம் அவர் ஃப்ளைட்டில் வந்துடுறாரு. திருவனந்தபுரத்தில் இருந்து என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய கன்னியாகுமரிக்கு ஹெலிகாப்டர் மூலிமா அங்கே ஒரு விசேஷமான ஒரு இடம் இருக்குது. அந்த விசேஷத்தை அறிந்த அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு 3 நாள் நம்ம தவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெடியூல் அமைத்து அங்கே இப்போது தவம் இருந்து கொண்டு இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா 1ஆம் தேதி அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஜூன் 1 அன்று அவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ ஜூன் 1 தான் நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பப்ளிஷ் ஆகுது, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இன்று அவர் அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய பிரதமர் அவர்கள் மீண்டும் டெல்லிக்கு திரும்புகிறார். என்ன அப்படி நம்மளுடைய கன்னியாகுமரியில் ஒரு சிறப்பு, அந்த இடத்துல பர்டிகுலராக ஒரு இடத்துக்கு அவர் தியானம் பண்ண வராரு. கிட்டத்தட்ட 45-46 மணி நேரம் 3 நாட்கள் அவர் அங்கே தன்னுடைய நேரத்தை செலவழித்து, அதுவும் பார்த்திங்கன்னா அங்கே எனக்கு என்று எந்த ஒரு சிறப்பு ஏற்பாடும் செய்ய வேண்டாம், அங்கே என்ன இருக்குதோ அந்த அடிப்படை வசதிகளோடு இருந்தால் போதும். உணவு கூட பார்த்திங்கன்னா இளநீர் மற்றும் பழச்சாறை மட்டுமே அவர் எடுத்துக்கொண்டு அந்த 3 நாட்கள் அவர் ஒரு தியானத்தில் ஈடுபட போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே அதுக்கு அறிவிப்பு கொடுத்து, அப்போது கடலோரப்படை, தரைப்படை, விமானப்படை எல்லாருமே நம்ம கன்னியாகுமரியில் சூழ்ந்து அதை இந்த ஏரியாவை ஃபுல்லாக அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க இல்லையா, ஃபுல்லாக அவங்க அந்த ஏரியா ஃபுல்லாக கிளியர் பண்ணி பொதுமக்களுக்கு 30ஆம் தேதியிலிருந்து 1ஆம் தேதி வரைக்கும் அங்கே யாருக்கும் அங்கே அந்த அவர் போய் தியானம் பண்ணக்கூடிய இடம், அந்த இடம் எந்த இடம்னு பார்த்தீங்க அப்படின்னா விவேகானந்தர் பாறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்னியாகுமரி போகிற எல்லாருக்கும் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த விவேகானந்தர் பாறை என்பது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு இடம். அங்கேருந்து படகுல கூட்டிகிட்டு போவாங்க, நம்மளாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த இடத்துல தான் அங்கே ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, அங்கே தான் ஒரு சிறப்பு இருக்குது. அந்த சிறப்புக்காக தான் இவர் தியானம் பண்ணுறதுக்காக 3 நாட்கள் தொடர்ச்சியாக உணவு என்பது திட ஆகாரம் எடுத்துக்கொள்ளாமல் நீராகாரம் போன்ற உணவை எடுத்துக்கொண்டு அவர் தனிமையில் ஒரு தியானம் இருக்க போகிறார். ஸோ அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு பொதுமக்களுக்கு அங்கே என்ன பண்ண முடியாது, அவர்கள் அந்த பாறைக்கு, அந்த விவேகானந்தர் பாறைக்கு விசிட்டுக்கு அவங்களோடு இல்லை. இது இன்னும் போக மீனவர்களுக்கும் கடலில் செல்வதற்கு அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டு அந்த ஏரியா ஃபுல்லாகவுமே இப்போ அவங்களுடைய பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே வந்திருக்கு. நம்ம அந்த விவேகானந்தர் பாறை எவ்வளோ சிறப்பு பெற்றது அப்படிங்கிறத பற்றியும் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க முற்படலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1882ஆம் ஆண்டு விவேகானந்தர் என்ன பண்ணுறாருன்னா முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் விசிட் பண்ணுறாரு. ஏன்னா நம்ம சொல்லுவோம் இமயம் முதல் குமரி வரை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நம்ம இந்தியாவை சொல்லும் போதே இமயமலையில் ஸ்டார்ட் ஆகுது,
குமரியில் வந்து முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அது நம்மளுடைய அந்த பூமியினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து அது மாதிரியான ஒரு இடம். ரெண்டுமே வந்து இது ஒரு முனைனா அது ஒரு முனைன்னு சொல்லுவோம். இப்போ நம்மளுடைய திரு மோடி, பிரதமர் மோடி அவர் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா போன எலெக்ஷன் நடந்தப்போ அவர் வந்து 2019 ஆண்டு இதே மாதிரியான எலெக்ஷன், லோக்சபா எலெக்ஷன் தேர்தல் அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம இதே மாதிரி ஒரு தியானம் பண்ணக்கூடிய ஒரு நேரத்தை அவர் வந்து ஒதுக்கியிருக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் அந்த எலெக்ஷன் டைம்லையும் இதே மாதிரி அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, உத்தரகண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கேதார்நாத் இருக்குது பார்த்தீங்களா, ஹிமாலயா அந்த ஹில்ஸில் கேதார்நாத்னு சொல்லிட்டு அங்கே போட வெள்ளமெல்லாம் வந்து கூட என்னாச்சு, எல்லாம் அடிச்சுட்டு போச்சு. அங்கே போய் அந்த வெள்ளம் அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி இது 2019 ஆண்டு அதே மாதிரியான எப்படி அவர் கன்னியாகுமரி வந்து தியானம் இருக்கிறாரோ அப்போது அந்த காலகட்டத்தில் போன லோக்சபா எலெக்ஷன் தருணத்தில் அங்கே போய் 3 நாள் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய நேரத்தை செலவிட்டு இதே மாதிரி வந்து ஒரு தியானத்தில் ஈடுபடுறாரு. இப்போது இமயத்திலிருந்து அப்படியே நேராக அடுத்தது இந்த டைம் குமரிக்கு வந்திருக்கிறாரு. குமரியில் வந்து அவர் இதே மாதிரியான 3 நாட்கள் வந்து தியானம் வந்து இருந்து, முதலே சொன்ன மாதிரி நம்ம விவேகானந்த கேந்திரா அவங்க தான் அதை பராமரிப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட கூட எனக்கு என்று சிறப்பான எந்த ஒரு அங்கே ரீகன்ஸ்ட்ரக்ஷனோ பண்ணி எனக்கு எந்த ஏற்பாடும் பண்ண வேண்டாம். உணவு கூட அவங்களே சொன்ன மாதிரி நமக்கு வந்து இளநீர் மற்றும் பழச்சாறு மட்டுமே எனக்கு உணவாக இருந்தால் போதும், வேறு எந்த ஒரு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்போ இந்த 3 நாள் சின்சியராக ஒரு தியானம் இருந்துகிட்ருக்கிறாரு. அந்த கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, அவர் தியானம் இருக்கக்கூடிய அந்த விவேகானந்தருடைய அந்த பாறை, அந்த இருக்கக்கூடிய விவேகானந்தர் மண்டபம் இருக்கு இல்லையா, அந்த விவேகானந்தருடைய மண்டபம் எப்படி உருவாச்சு, விவேகானந்தர் போய் அவர் அங்கே 3 நாள் தியானம் பண்ணதுனால உருவாச்சு. அவர் எதுக்காக அங்கே போனார், ஏன் அப்படி ஒரு இடத்துக்கு அவர் போகணும்னு ஆசைப்பட்டார் கிட்ட. இன்னும் பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் அந்த இடத்துக்கு நீந்தியே போயிருக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். படகுல போகாமல் நீந்தியே அந்த இடத்துக்கு போய் தியானம் செய்யறதுக்காக போனார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அந்த இடம் என்பது பகவதி அம்மன் வந்து ஒற்றை காலில் நின்று தியானம் பண்ணின இடம். அவருடைய பாதச்சுவடு இன்னமும் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது, பகவதி அம்மனுடைய டெம்பிள் இருக்குது. அந்த பகவதி அம்மன் வந்து ஒற்றை காலில் நின்று தியானம் பண்ணக்கூடிய இடம். அப்போ ஒற்றை காலில் நின்று தியானம் பண்ணுறது, அமர்ந்து தியானம் பண்ணுவதே நமக்கு பெரிய பலனை கொடுக்கும். ஒற்றை காலில் நிற்கும் போது ஒருத்தங்க விழுந்துருவாங்க, ஒரு காலில் நின்னா நம்ம விழுந்துருவோமா அப்படிங்கிற கான்சன்ட்ரேஷனே அவங்களுக்கு பெருசாக இருக்கும். அதையும் தாண்டி அவங்க தியானத்தில் மூழ்கிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ பெரிய அந்த மனதினுடைய திடம் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்படி நின்று நம்ம கேள்விப்படுற முனிவர்கள்லாம் கூட ஒற்றை காலில் நின்று தியானம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே அது அவ்வளோ ஈஸியான ஒர்க்கு கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு காலை தூக்கி நிற்கும் போது நம்ம முதலே சொன்ன மாதிரி பேலன்ஸுக்காக கான்சென்ட்ரேட் பண்ணணும், அதுவே பெரிய விஷயம். அதை தாண்டி அவங்க தியானத்தில் மூழ்கினாங்க அப்படிங்கிறது தான் அந்த இடத்தினுடைய எவ்வளோ பவர், அந்த இடத்தினுடைய ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த அந்த இடம் அப்படி என்பதை அறிந்து தான் விவேகானந்தரும் கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்கள் 1882, இப்போ நம்ம 2024 இருக்கிறோம். ஸோ அந்த இடத்துக்கு போய் விவேகானந்தர் வந்து சுவாமி விவேகானந்தர் தியானம் செய்த பிறகு தான் அவருடைய ஆன்மீக வாழ்க்கையில் பெரும் திருப்புமுனை ஏற்பட்டதாக ஒரு வரலாறு இருக்குது. அவர் வந்து அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா போகிறாரு. உலகளாவிய அளவில் விவேகானந்தர் அப்படி அவர் என்பது யார், அவருடைய பவர் என்ன, அவருடைய ஆன்மீகத்தினுடைய தூய்மைத்தன்மை என்ன, அவர் இந்தியாவிலிருந்து வந்தார், அப்போ இந்திய நாட்டினுடைய சிறப்பு எப்படி இருக்கும், இப்போ எல்லாமே வந்து உலகத்துக்கே இந்து மதத்தை கொண்டு போய் பறைசாற்றுவதற்கு அவருக்கு இந்த குமரியில் உள்ள அந்த பகவதி அம்மன் கோயிலில் போய் தியானம் செய்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு அந்த நிகழ்வு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்குது. நம்ம திரு மோடி அவர்களும் அந்த சிறப்பு வாய்ந்த ஒரு இடத்துக்கு தான் வரணும், பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் இது 3வது டைமு. ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி 2019 அவர் போய் கேதார்நாத்தில் இது மாதிரி 3 நாள் தியானம் இருந்திருக்காரு. அவர் வந்து முத பிரதமரானார் இல்லையா, அப்போ அவர் வந்து இதே மாதிரியான இடத்துல போய் தியானம் இருந்திருக்காரு. அப்போது அவருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு எலெக்ஷன் டைமில் ஒரு தியானம் இருப்பது அப்படி என்பது ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒன்றாக அவர் நினைத்து தான் ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு வாய்ந்த தலங்களுக்கு சென்று அவர் வந்து அங்கே தன்னுடைய தியானத்தை மேற்கொள்கிறார். இப்போ கணக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 1 அன்று அவர் கேண்டிடேட்டாக நிற்கக்கூடிய அந்த பகுதியில் எலெக்ஷனு, அந்த எலெக்ஷன் நடக்கக்கூடிய அந்த நாளில் அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே போய் தியானம் இருக்கிறார். ஸோ எலெக்ஷனுக்கு பிரச்சாரம் டைம் இருக்கும் இல்லையா, இப்போ 30ஆம் தேதியோட பிரச்சார காலம் முடிஞ்சது. பிரச்சாரம் முடித்த கையோட அவர் அங்கே வந்துடுறாரு. அந்த 3 நாட்களுமே இந்த ஜூன் 1 தான் அவர் அந்த பகுதியில் நிற்கக்கூடிய அந்த எலெக்ஷன் அன்று என்ன பண்ணுறாருன்னா ஒரு தியானத்தில் ஈடுபடுவதற்கு உண்டான ஒவ்வொரு தடவையும் இதை வந்து அவர் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த 3 முறை இதே போல் அவர் இருந்திருக்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரிய வரக்கூடிய செய்தி. அதில் சம்திங் அவருக்கு அதனால் கூட அடுத்தடுத்து தொடர்ச்சியாக அவரே அந்த இடத்தை
வந்து தக்க வைப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருந்திருக்கக்கூடும், இல்லை அதனால தான் விளைந்திருக்கலாம் அப்படின்னு அவர் நம்பலாம். மேபி அது உண்மையாகவும் கூட இருக்கிறதுல தப்பு கிடையாது, இருக்கிறதுக்கும் வாய்ப்பும் நிறையா இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, நமக்கு ரெகுலராக நமக்கு வந்து இந்த பாஜக கட்சியினுடைய ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆப்போசிட் பண்ணுறவங்க காங்கிரஸ் கட்சியாக இருப்பாங்க இல்லையா. ஸோ காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக அதாவது தமிழ் மாநிலத்தினுடைய தலைவர் இருப்பார் இல்லையா, அவருடைய பேர் வந்து செல்வ பெருந்தகை. செல்வ பெருந்தகை வந்து என்ன பண்ணுறாருன்னா, உடனே தேர்தல் கமிஷனுக்கு ஓடுறாரு. ஓடி போய் அங்கே போய் முறையிடுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இது தேர்தல் விதிமுறைக்கு எதிரானது, அதனால் வந்து தேர்தல் ஆணையம் இவர் கன்னியாகுமரிக்கு வந்து தியானம் செய்வதற்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போனார். அதையும் தாண்டி அது அவருடைய மனு அதெல்லாம் நிராகரிக்கப்பட்டதுனால தான் இப்போ அவர் நமக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போது தியானத்தில் அந்த விவேகானந்தர் பாறையில் கன்னியாகுமரியில் இருக்கிறார். ஸோ அவர் போய் என்ன பண்ணுறாரு, முறையிடுறாரு. இது தேர்தல் விதிக்கு முரணானது, அதனால் கோர்ட்டுக்கு வந்து போகிறாரு. தேர்தல் கமிஷன் வந்து இந்த மாதிரி அவருக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோர்ட்டுக்கு போயிருந்தார். அதுவும் நடக்கலை. அவர் மோடி தான் அதில் வின் பண்ணி இப்போ தியானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். அதே மாதிரி தமிழகத்தினுடைய ஒரு மத்திய அமைச்சராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கார் இல்லைங்களா, அவர் இந்த காலத்தில் வந்து மோடியை சந்திக்கணும்னா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. அரசினர் விருந்தினர் மாளிகையில், அரசு விருந்தினர் மாளிகையில் தானே தங்கியிருப்பாங்க. அப்புறம் அங்கே போய் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி மோடியை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. மோடியினுடைய தனிப்பட்ட பாதுகாப்பு அலுவலர்கள் இருப்பாங்க இல்லையா, பாதுகாப்பாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அங்கே வந்து அவர் கேட்குறாரு. அவங்க வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அவங்க வந்து அவர் சந்திப்பதற்கு அனுமதிக்க முடியாது, வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல் வந்தது. இவரும் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் அவர் திரும்பி வந்துட்டதாக ஒரு தகவல். ஏன்னா இந்த டைம் என்பது அவர் மற்றவர்களை சந்திப்பதற்கான ஒரு காலமாக அவர் வச்சுக்கல. எல்லாரும் வந்து சந்தித்து பேசுவதற்கான காலகட்டமாக அவர் நிர்ணயிக்கல. தான் தனிமையில் இருந்து தியானிக்கணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவோடு அவர் வந்ததுனால மற்ற கமிட்மெண்ட், மற்ற விசிட்டு, மற்றவர்களோட பேசுவது, கலந்துரையாடுவது, இது எல்லாமே அவர் வந்து ஒதுக்கி வச்சுட்டு முழுக்க அவர் வந்து தனிமையில் ஒரு 46 மணி நேரம் வந்து தியானத்தில் ஈடுபடணும் அப்படிங்கிற நோக்கோடு வந்து வந்ததுனால ஸோ பெரும்பாலும் அவருக்கு யாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் விஷயம் இப்படி ஒன்று இருக்குது, ஒரு முக்கியமான ஒரு தளம் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம மோடி அவர்கள் வந்து இங்கே இதுக்கப்புறம் அந்த விவேகானந்தருடைய சிறப்பு அப்படிங்கிறதுக்கப்புறம் இது இன்னொரு சிறப்பு பெறும். மக்களுடைய க்ரௌடு இனிமேல் அங்கே அதிகம் இன்னும் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அவர் இங்கே வந்து தமிழகத்தில் வந்து ஒரு விஷயத்தை அவர் செய்தது, தியானம் செய்தது அப்படிங்கிறது வரலாறில் கண்டிப்பாக எத்தனை ஆண்டானாலும் மோடி வந்து 3 நாள் இந்த இடத்துல தியானம் செஞ்சார். அந்த காலகட்டத்தில் இருந்த, நான் சொல்கிறது வருங்காலத்தில் ஒரு பிரதமராக இருந்தவர், இந்த ஆண்டில் பிரதமராக இருந்தவர், தொடர்ச்சியாக 2 முறை பிரதமராக இருந்து 3வது முறையும் அவரே பிரதமராக வந்தார்னா 3வது முறையும் பிரதமராக இருந்தவர். இல்லை அடுத்தடுத்து எத்தனை முறை பிரதமராக வரப்போகிறான்னு நமக்கு தெரியாது. இத்தனை முறை அவர் வந்து தன்னுடைய ஆளுமையை இந்தியாவுக்கு வந்து கொடுத்தவர், பெரும் ஒரு நிலையை எழுந்தவர் வந்து இங்கே தியானம் பண்ணிட்டு போனார் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு வரலாறு சிறப்புமிக்க ஒரு செயலாக இருக்கும். அந்த பகவதி அம்மன் அவர்களுடைய அருளும் எல்லாருக்கும் கிடைக்கணும், திரு மோடி அவர்களுக்கும் கிடைத்து அவர்களுடைய நல்ல நோக்கம் நிறைவேறணும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், பாய்.